ஹாய் ஹலோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இந்த குளிர் காலத்துக்கு பச்சைக்கொள் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்காக இது இல்லை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. கொள்ளு ரசத்துக்கு இந்த அளவுக்கு எடுத்தால் போதும், கொஞ்சமாக தான் தேவைப்படும். அரைச்சா குழம்பு அது நிறைய ஆயிரும் குவான்டிட்டி, அதனால போதும் இந்த அளவுக்கு. கொஞ்சமாக கொள்ளு, மல்லி, மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை, ஒரு சொலை புளி இதெல்லாம் வச்சு அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தழை எடுத்து வச்சுருக்கிறேன். 2 வரமிளகா எடுத்து வச்சுக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. இறக்கும் போது போடுறதுக்காக மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கிறேன். இறக்கும் போது போடுறதுக்கு பெருங்காயத்தூள், ரசம் கலக்கி வைக்கும் போது போடுறதுக்கு உப்பு. எவ்வளவு நம்ம தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தகுந்த உப்பு போட்டுக்குங்க. அவ்வளோதான். இறக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்குனா போதும். நுரக்கட்டி வந்ததையும் இறக்கிருங்க. லேசாக ஒரு கொதி விட்டாலும் சரி, இல்லை நுரக்கட்டி வந்ததையும் இறக்குனாலும் போதும். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் மேலே நுரக்கட்டி வரும்போது அது கீழே கொதிச்சு தான் மேலே நுரக்கட்டியே வரும். அதனால் நல்லா குபு குபுன்னு நுரக்கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. இளஞ்சூட்டில் குழந்தைகளுக்கு சாப்பாட்டில் ஊற்றி பிணைஞ்சி கொடுங்க. இல்லை குடிக்கவும் கொடுக்கலாம், குடிக்கிற மாதிரி இருந்தால். நம்மளே குடிக்கலாம், பெரியவங்கள இலை சூட்டில் குடித்தா நல்லாயிருக்கும். ஒரு சூப்பு மாதிரி குடிக்கலாம், சாப்பாட்டு ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்லாம். இது மிளகு எனக்கு காரம் இவ்வளோ தான் தேவைப்படுது, அதனால் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு மிளகா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். மிளகு காரமே போதுன்னு நினச்சிங்கன்னா மிளகா போடாமல் கருவேப்பிலை தழை போட்டுக்குங்க. மெயினாக தாளிக்கும் போது கடுகு, சீரகம், 2 வெந்தயம் போட்டு தாளிச்சுக்குங்க. முதல்லையே எடுத்து வச்சிட்டிங்கன்னா 2 கடுகு, 2 சீரகம், 2 வெந்தயம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரசம் தாளிக்கிறதுக்கு தாளிச்சிக்கலாம். இதை கூட வரமிளகாயும் கருவேப்பிலை தலையும் போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் வேண்டியதில்லை ரசம் தாளிக்கிறதுக்கு. வரமிளகாய் கருவேப்பிலை தலை மட்டும் போதும். சிம்மில் வச்சு தாளிங்க, கருகிரும். தாளிச்சிட்டு அப்புறம் எல்லாம் அரைச்சதை கலக்கி வச்சு ஊற்றுனீங்கனாக்கா நுரக்கட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ முதல் கலக்கும் போதே உங்களுக்கு எவ்வளவு ரசம் தேவைப்படுதுன்னு குவான்டிட்டி பார்த்து கலக்கிட்டு ஒரே தடவையில் ஊற்றிடுங்க. திருப்பி தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரே தடவையில் எவ்வளவு தேவைப்படுது நம்ம கலக்கி ஊற்றும் போதே அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி. இந்த ரசம் தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ஒரு அளவுக்கு கலக்கி வச்சுட்டு தாளிச்சு விட்டுக்குங்க. திரும்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அவ்வளோதாங்க. இல்லை புளி வேண்டான்னு நினைக்கிறவங்க தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி வேணாலும் போட்டுக்கலாம் புளிக்கு பதிலாக. குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இவ்வளோதாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரே செகண்டில் செஞ்சிடலாம். கொள்ளு